Praise the Lord. இந்த காலவெளியிலும் கர்த்தர் பனி போல அவருடைய சகாயத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. சோர்வுகள் பலவீனங்கள் நீங்கும். அவருடைய ஆவியிலே நம்மளை உயிர்ப்பிப்பார். ஆராதிப்போமா எல்லாரும்? இயேசுவே, ஆவியானவரே, எங்களை நிரப்பும். காய்ந்து போய் வறண்டு போய் ஒரு வறண்ட நிலம் எப்படி இருக்குதோ அது போல இருக்கலாம். தோல்விகள், நிர்பந்தங்கள், போராட்டங்கள், பஞ்சம், இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா வறண்ட நிலத்தை போல. திருமண காரியங்கள்லாம் கைகூடி வரல, குழந்தை செல்வம் உண்டாகல, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, ஏன் எனக்கு சுகம் எடுப்பது மிக கடினமாக இருக்கு. அப்படியே காய்ந்து போயிருக்கிறீங்களா? வறண்டு போயிருக்கிறீங்களா? பயனற்ற நிலத்தை போல இருக்கிறீங்களா? ஆனா இன்னைக்கு கர்த்தர் இடத்துல நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது இந்த காய்ந்த நிலத்தின் மேலே அவருடைய பனியை பெய்ய வைப்பார். அந்த பனி பெய்யும் பொழுது அந்த மண் சாரமடையும், ஜீவன் அடையும். அந்த மண் விளைச்சலை கொடுக்கும், நன்மை கொடுக்கும், நம்ம இருதயம் விளைச்சலை கொடுக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இருக்கிற இடத்துல தெய்வமே சமூகத்தில் வந்திருக்கிறோம், உண்மையே நம்புறப்பா என்று சொல்லி அர்ப்பணிங்க. அவர் மழையாக பொழிவார், நம்மளை நிரப்புவார், இன்னைக்கு நம்மளை சகாயம் கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். தேவ ஜனமே, கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சகாயம் தருகிறார். இந்த நாள் வேத பகுதி எடுப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக வருது. அந்த பகுதியை மாத்திரம் நம்ம தியானிப்போம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென். இன்னைக்கு ஆகவே தானே அந்த பாடல் எடுத்து பாடணும். இன்னைக்கு அநேக பேர்
ஐயோ, என் விண்ணப்பம் பதில் வருமா? கர்த்தர் கேட்கிறாரா? ஆனா வேத வார்த்தையை பாருங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கர்த்தர் இன்னைக்கு கேட்டாங்க. உங்களுடைய கண்ணீருக்கு இன்னைக்கு பதில் உண்டு. அவர் கேட்கிறார். நம்ம நினைச்சது உண்டு, கேட்கல போலயே கர்த்தரு. சில பேர் என்னன்னா, ஏதோ தடை, என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம். நல்லா கவனிங்க, எந்த ஒரு மனுஷி இல்லை, கர்த்தர் வேணும்னு வந்து நின்னாலே உங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் தடையா இருக்க முடியாது. ஏன்னா இப்போ அதை காட்டிலும் ஒன்று முன்னிறுத்துறீங்க. நான் இந்த தேவன்கிட்ட வாரேன், இவர் என்னை சதாகாலம் நடத்துவார், இவர் ஜீவன் உள்ளவர், எனக்கு விடுதலை செய்வார். இது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, நம்புறீங்க. நம்பும் பொழுது அக்கிரமம் தடையல்ல, உங்கள் இருதயத்துக்கு எந்த தடை இருந்ததோ அது விலகுது. இப்போ கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வார். ரெண்டாவது பாருங்க, கேட்கிறவர் மாத்திரமல்ல, கண்ணீரை கண்டே அநேகர் என்னிடத்துல சொல்வதுண்டு. கடந்த நாட்களில் சில மக்கள், அவருடைய பிள்ளைகள், அவங்களுடைய வாழ்க்கையில் சில போராட்டத்தில் போராடிட்டு இருக்கிறாங்க. எங்கிட்ட வந்து, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? கண்ணீரோடு கூட பெற்றோரும் அந்த மக்களும் நிற்கிறத பார்த்தோம்னா எவ்வளவு வேதனை. ஆனால் நிறைய பேர் நீங்கள் நினச்சிருக்கலாம், நான் இவ்வளோ கண்ணீர் சிந்துறனே, உடஞ்சு போயிருக்கிறனே, வலி ஒன்றும் தெரியலையே, இந்த கர்த்தர் என்னை பார்க்க மாட்டாரா? ஆனால் வேத வார்த்தை சொல்லுது, அதுக்கு தான் எடுத்து உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்கள் கண்ணீரை பார்க்குறாரு. இப்போ பார்க்குறாரு. நீ அழுதுகிட்டு இருக்க பற்றியா, வீம்பி வீம்பி அழுகிற பற்றியா, உன் கண்ணீரை கர்த்தர் பார்க்குறார். உன் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். இனி உங்களுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் தான் வர செய்வார். இறுதியாக பார்த்தீங்கன்னா, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். கேட்டேன், கண்டேன், குணமாக்குவேன். தீராத வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குவேன். இந்த பாடல் பாடி ஆராதிக்கும் பொழுது ஒருவேளை உங்க உள்ளம் அப்படியே காஞ்சி வறண்ட நிலம், பயனற்ற நிலத்தை போல் இருக்கலாம். என்ன இனி வாழ்ந்து என்னத்தை செய்ய போறோம்? ஒன்றும் நடக்கலையே. ஆனால் நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க கர்த்தரை நம்பி வாங்க. அந்த நிலத்தின் மேலே கர்த்தர் பனியை பெய்கிறார், ஆவியை பெய்கிறார். நீங்க எழும்பி பிரகாசிப்பீங்க. உங்க நிலம் பயனுள்ள நிலமாக இருக்கும். God bless you. Bye-bye.